கிருபை நல்ல தெய்வமே, நன்றிலத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே அந்த தாய்மையை கொடுக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா தாய்மை உள்ளனுக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா கிருபை அளிக்கிறார் என்று சொன்னது போல் ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம் ஆண்டவரே, உண்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் முதல் ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேச இந்த கிருபை செய்யணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆஸ்வதிக்க பலப்படுத்துங்க இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. ஏன்னா அநேக சோதனைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி போலதான், மதில் செவரு போலதான். நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் உண்டுதான். அது எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் நடத்தி வந்தார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலதா. தண்ணீரை கடந்து சோதனை நன்றி ஐயா.
தேவனுக்கு நன்றி சொல்லலாம். எத்தனை நாள் நம்மளை தேவன் காப்பாற்றி நடத்தி வந்த தேவன், குறைவில்லாத நடத்தின தேவன், எல்லாம் நிறைவாய் மாற்றின தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். உன்னதமான தேவனுக்கு நன்றி. உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். கரங்களை வானத்துக்கு நேராக கண்களை மூடி, நீ இந்த வாரம் வருஷம் முழுதும் நீ வீணாக்கி இருக்கலாம். அவர் மேல நீ நம்பிக்கை இல்லாத இருந்திருக்கலாம். அவரு கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணாத இருந்திருக்கலாம். அநேக நேரத்துல மொபைல் போன்ல உன்னோட வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம். இல்ல மற்றவங்கள கூட நீ பேசி நீ வீணாக்கி இருக்கலாம். ஆனா தேவனத்துல நன்றி சொல்லலாம். ஏன்னா நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவன். உன்னை யாற்றையும் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் கரம் நீட்டி வாழலையல்ல, உன்னை எப்படி காப்பாற்றினார். வாகனத்துல போகும்போது, நீ உட்காரும் போதும், உன் வேலையை செய்யும் போதும், உன் ஊழியத்தை செய்யும் போதும், எத்தனையோ வாழ்க்கையில மேடுகள் பள்ளங்கள் குன்றுகள் இருந்தாலும் தடைகளை உடைத்த தேவன் உனக்கு முன்பாக சென்றாரல்ல. உன்னை ஆபத்தின் நாள்ல அவர் கரத்தை பிடித்து உன்னை நடத்தினார்ல, அதுக்காக தான் நன்றி சொல்ல வந்திருக்கோம். கரங்களை தட்டும் போது அவர் அன்பு, அவரோட பிரசனம். ஆபத்தின் நாளில் அனுகூலமான துணையும் மாதிரி நன்றி ஐயா. நீங்க வாய்த்திருந்து ஆபத்தின் நாளில் அனுகூலமான துணையும் மாதிரி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, இதுவரை நடத்தி உரையின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே கடந்திருப்பீங்க. நிச்சயமாகவே சோதனை ஜெயித்திருப்பீங்க, மதுளையும் தாண்டி இருப்பீங்க. யாரோட பலத்தால்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலத்தால். நீ நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. அப்புறம் ரியலைஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நீ எதெல்லாம் கடந்து வந்திருப்ப, எதெல்லாம் சகித்திருப்ப, எதெல்லாம் தாண்டி வந்திருப்பன்னு ரியலைஸ் பண்ணி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அன்னைக்கு எலியா ஆற்றங்கர ஓரத்துல உட்கார்ந்தான் உணவுக்காக. காகத்தை கொடுத்து போஷிச்சார் என் தேவன். அதையே எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனா அங்க ஒரு மனுஷியை தேர்ந்தெடுத்தார். சாரிபாத் என்று மனுஷியை தேர்ந்தெடுத்தார். அங்க என் தேவன் போஷிஷ வைத்தார்.
அது போலதான் உன்னையும் என்னையும் இந்த வருஷம் முழுவதும் நம்மளை போஷித்து நடத்த தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி ராஜா. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. எத்தனை நாள் வாழாம போயிருந்திருப்பேன், மறித்தும் போயிருப்பேன், ஏன் இந்த மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். ஆனா உங்க கிருபை என்னை தூக்குனது. என் எஜமான நீர்தான், என் துணையாளர் நீதான். சாமி ஆமா, தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் உன்னை வெறுக்காத தேவன் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. சொல்லி உம்மை பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானர் நீர்தான் ஆண்டவரே, என் துணையாளர் நீர்தான் ஆண்டவரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். ஆமா, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் ஒரு சுத்த கிருபை. நடத்துகிறது உங்க கிருபை, உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, வாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாது.
கொஞ்சம் கரத்தை தூக்கி சொல்லலாமா? இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி அநேக ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். என் துணையாளரே இயேசுவே, என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். ஆமா, இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. இப்ப உணர்றீங்களா? அவர்தான் உன்னை நடத்தி வந்தாருன்னு. உங்க சுயம் இல்லைங்க, உங்க பலம் இல்லைங்க, என் தேவன் உன்னை நடத்தி வந்தார். சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா. ஆமா, இப்ப நினைச்சு பாக்குறீங்களா? உங்க சுயத்தால நீ நடந்து வரல, உன் பலத்தால நீ நடந்து வரல, உன் பணத்தால நீ நடந்து வரல, உன் படிப்புல நடந்து வரல. ஆனா எதனால திரும்பி நடந்து வந்த? என் தேவன் உன்னை நடத்தி வந்தார். என் தேவன் உன்னை நடத்தி வந்தார். இனிமேல் உன்னை நடத்த வல்லவரா இருக்கார். இனிமேல் உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் உன் கரத்தை பிடித்துட்டார். அவர் அநேக ஆராதனையை, பிள்ளைகளை ஆராதனை ஏற்றுக்கொண்ட தேவனா இருக்கிறார். நீ நினைக்கலாம், ஐயோ நான் இந்த ஒரு வருஷத்தை வீணாகிட்டானா, செலவு செஞ்சிட்டானா அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷம் வேணாங்க, ஒரு மாதம் வேணாங்க, ஒரு நிமிஷம் போதுங்க. ஆண்டவரே, எனக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் உதறி கிடைத்திருக்கலாம். ஆனா இப்போதும் சமூகத்துல கிடக்கிற சாமி, நான் இருக்கிற சாமி, நான் உட்கார்ந்திருக்கேன் சாமி. இப்ப நீங்க கரங்களை தூக்கி சொல்லலாம், ஒப்பு கொடுக்கலாம் தேவன்கிட்ட. எல்லாம் ஆண்டவரோடு நெருக்கமா இருங்க. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமா, அன்னைக்கு பேதுரு கடல் மேல் நடக்கும்போது அவன் முழுகி போனான். ஏங்க, அவனுக்கு நீச்சல் தெரியாதாங்க? அவர் ஒரு மீனவனாங்க, அவனுக்கு நீச்சல் தெரியும். ஆனாலும் அவன் முழுகி போன கடந்த இடத்துல என் தேவன் கரத்தை பிடித்து தூக்கணும். உன் கரத்தை என் தேவன் பிடித்துட்டார். உனக்கு அநேக அனுபவம் இருந்தாலும் என் தேவன் உன் கரத்தை பிடித்து நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமா,
உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமா? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமா? கரை சேர்த்திடுவா, கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவா, கலங்காதே என் மகனே. இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லையா? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமா? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமா? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. ஆமா, உன்னோடு இயேசு இருக்கிறார். உன் படகு முழுகாது, சாஞ்சிடாது, வெக்கப்படாது. ஏன்னா உன் படகுல என் தேவனாகிய கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை என்று படகுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். கரங்களை தட்டும் போது உன்னோட வாழ்க்கையில என் தேவன் உன் கரத்தை பிடித்திட்டார். நீ இந்த வரையும் ஓட்டத்தை நீ நினைத்து பார்க்காதே. இப்ப என் தேவன் உன் கரத்தை பிடித்திட்டார். பயப்படாதீங்க. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. ஆமாண்டவரே, இந்த வருஷத்தை எப்படி கடக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என் நடத்துகிற தேவன், உங்க கிருபை, உங்க பிரசனம் என்னை சூழ்ந்து மறைத்து கொண்டு சாமி. என் கவலையெல்லாம் போக்குனது உங்க பிரச்சனைத்தான் என்னை மூடி மறைத்து நீங்கள் ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு கொடா கொடி ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவர், நீ பக்கத்தோடு நீ பாதுகாப்புமா இருந்து வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நீர் ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.